அப்ப அடி வாங்கியிருக்கீங்களா நிறைய? அத பத்தி பேசணுமே. லவ்ல நிறைய அடி வாங்கினோம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. லவ் பண்ணிட்டே இருங்க கடைசி வரைக்கும். சலிச்சு போனாலும் பண்ணுங்க. அந்த ஒரே ஆளையும் திரும்ப திரும்ப லவ் பண்ணுங்க. விட்டு கொடுத்துறாதீங்க. இப்ப இருக்கிற லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆஹ் இல்ல நம்ம லூசா இவங்க லூசா? ஜெசி ஜெசின்னு சொல்லுதா? சொல்லுதா? என்ன வேணும்? வடிவேலு. அவுட். என்ன பண்றீங்க? நான் இப்ப நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹாய். ஹலோ. உங்க பேரு? வேதா. ஓகே, என்ன பண்றீங்க? நான் இப்ப நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சூப்பருங்க, நல்ல பதில். ஓகே, ப்ரொஃபஷனலா என்ன பண்றீங்க? ப்ரொஃபஷனலா ஏவியேஷன் ஃபீல்ட்ல இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா இப்போ என்னன்னா நம்ம ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணலாம். ஐ திங்க் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்க. அது வழக்கமாக நீங்கள் பண்ணுறது இப்போ கேமில் பண்ண போறீங்க. சும்மா ஒரு ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ரெடியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிட்டீங்களா? நான் தூங்கிட்டு இருக்கேன். எங்க? வீட்டுக்கு போகணும். எங்க இருக்கு உங்க வீடு? பச்சை கலர். பச்சை கலர். பச்சை கலரா? சொல்லுங்க. பச்சை கலர். என்ன பச்சை கலர்? வடிவேலு. என்ன வேணும்? வடிவேலு. அவுட். என்ன வேணும்னா பச்சை கலர் வேணுமா? இல்ல. நான் பேசுறாரு. நோ 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 நோ. சரி ஓகே, வேணா ஒரு சான்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஒரே ஒரு சான்ஸ், ஓகேவா? சரி, அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு ஒரு சான்ஸ் கொடுப்போம். இதுல ஜெயிக்கிறாங்களா பார்க்கலாம். ரெடியா? மறுபடியும் அதேதானா? அதேதான். சரி, நீ வின் பண்ணலையா? ஆக்சுவலா நீங்க விட்டுட்டீங்களா? சும்மா ஒரு ட்ரை. எதுக்கு வந்தீங்க டின்னர்? நான் வீட்டுக்கு போறேன். எங்க இருக்கு உங்க வீடு? எனக்கு பசிக்குது. என்ன சாப்பிடுறீங்க? அம்மா. அம்மா வேணுமா? அப்பா. அப்பா வேணுமா? நான் வீட்டுக்கு போறேன். அதான் சொல்லிட்டீங்களே. நீல கலர். என்ன கலரு? பாப்கார்ன். வாங்கி தரவா? வெள்ளை காடி. எங்க இருக்கு? பச்சை சட்டை. அது எங்க இருக்கு? நீல சட்டை. எத்தனை சட்டை? அமெரிக்கா. இல்ல நம்ம லூசா இவங்க லூசா? ஜெசி ஜெசின்னு சொல்லுதா? சொல்லுதா? என்ன சொல்லுது? கணேஷ் கணேஷ்னு சொல்லுதா? வேணா கார்த்திக், நிறுத்திக்குவோம். எனக்கு இந்த அப்படி ஒரு வழியா சமாளிச்சிட்டாங்க. இப்ப நீங்க அவுட் ஆனதுனால ஓகே. உங்களை இம்ப்ரெஸ் பண்றது ஈஸியா கஷ்டமா? புரியல. உங்களை இம்ப்ரெஸ் பண்றது ஈஸியா கஷ்டமா? கஷ்டம். கஷ்டமா? ஏன், எதனால கஷ்டம்? ஏன்னா நான் ஏற்கனவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஓ அச்சா. அச்சா, இம்ப்ரெஸ் பவுட் ஆயிட்டீங்க. அச்சா. ஓகே, என்னெல்லாம் பண்ணா ஆக்சுவலி நீங்க இம்ப்ரெஸ் ஆவீங்க? இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க, ஓகே விட்டுலாம். அது என்னெல்லாம் பண்ணா நீங்க இம்ப்ரெஸ் ஆவீங்க? யார் வேணாலும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நடிக்கலாம். Okay. பட் உள் மனசுல இருந்து இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் வரும்ல, அதுதான் இம்ப்ரெஸ் ஆகுது. ஓகே, அப்ப நீங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? அப்ப ஒரு விஷயம் வந்துருக்கும்ல அங்க இருந்து. என்ன விஷயத்துல நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க? ஹானஸ்டா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, ஓகே, லாயலா இருக்கிறது. லாயலா இருக்கு. லவ்ல. ஓகே, லவ்ல லவ்லயும் சரி, லைஃப்லயுமே சரி. இப்ப இருக்கிற லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஒருத்தவங்க கண்ணோட்டத்திலயும் பார்வையிலயும் இருக்கு லவ்னா என்ன அப்படின்னு. சில பேத்துக்கு அது டைம் பாஸ், சில பேத்துக்கு அது லைஃப் லைன். சில பேருக்கு வந்து லைஃப், இது லைஃபா பாக்குறாங்களா? சோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லவ் பண்ணிட்டே இருங்க கடைசி வரைக்கும். சலிச்சு போனாலும் பண்ணுங்க. அந்த ஒரே ஆளையும் திரும்ப திரும்ப லவ் பண்ணுங்க. விட்டு கொடுத்துறாதீங்க. யாருக்கும் விட்டு கொடுத்துறாதீங்க. இந்த டைம் பாஸ்க்குலாம் பண்றாங்களா, அவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னா? என்னைக்காச்சும் ஒரு நாள் டைம் முடியும் போது உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க லவ் பண்றதுக்கு. அப்ப ரிக்ரெட் பண்ணாதீங்க. ஒரு பெஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்படி இருக்கணும் உங்க பார்வையில? எப்படி இருக்கணும்னா புரிதலோட இருக்கணும். புரிதலோட இருக்கணும். இதெல்லாம் இருக்க கூடாது. சந்தேகம் இருக்க கூடாது. ஒரே வார்த்தை சந்தேகம் தான். இது ஆக்சுவலி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அசம்ஷன்ஸ். ஆக்சுவலி ஏதாச்சும் ஒண்ணுன்னா சந்தேகம்னு ஏதாச்சும் ஒன்று எழுந்துருச்சுன்னா பேசணும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் அ கீ ஃபார் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். ஸோ பேசிக்லி ஏதாச்சும் ஒரு சந்தேகம் எழுற மாதிரி இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கோங்க. டு நாட் அஸ்யூம் தட் அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களோ இப்படி பண்ணியிருப்பாங்களோ. ஸோ அசம்ஷன்ஸ் வில் மேக் அன் ஆஸ் அவுட் ஆஃப் யூ அண்ட் மீ. ஓகே. உங்க பார்ட்னர் மேல சப்போஸ் நீங்க ஏதாச்சும் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா என்ன விஷயத்துல சந்தேகப்படுவீங்க? என்னை விட்டு சாப்பிட்டுருப்பானோன்னு. என்ன பண்ணா நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம். ஆமா, இந்த விஷயம் தான். என்னை விட்டு தூங்கிட்டாங்களோ, என்னை விட்டு சாப்பிட்டுருப்பாங்களோ. நீங்க ஏதாச்சும் அவர்கிட்ட மறைக்கணும் அப்படின்னா என்ன விஷயத்துல மறைப்பீங்க? ஒரு பொண்ணா? ஒரு பொண்ணா என்னத்தை மறைக்கிறது? எவ்வளவு லவ் பண்றேன்றத மறைக்க முடியாது. ஆக்சுவலி நான் ரொம்ப ஓப்பனான பர்சன், எக்ஸ்பிரசிவான பர்சன். மறைக்கணும்னு நினைச்சா இல்ல, அப்படி எதுவுமே மறைக்க மாட்டீங்க. ட்ரான்ஸ்பரண்டா இருக்கணும். உண்மையா இருக்கீங்க, சோ ஆனஸ்டா இருக்கீங்க. ஆனா இப்பலாம் அது ரொம்ப மாறிடுச்சுல. ஐ திங்க் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த 2K லவ்ல நிறைய அடி வாங்கினோம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சோ அப்ப அடி வாங்கியிருக்கீங்களோ? ஐ மீன் லைக் இல்ல, உண்மையான லவ் கிடைக்காதவங்களுக்கு அது ஃபீல் தெரியும். சோ உண்மையான லவ் கிடைக்கும் போது அது எப்படி பாத்துக்கணும்னு தெரியும். உங்களுக்கு இப்ப உண்மையான ஒரு லவ் கிடைச்சிருக்கு, சோ அத நல்லா பயங்கரமா பாத்துக்கிறீங்கன்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா, பாத்துக்கிட்டு தான் அப்ப இருக்கேன். அடி வாங்கியிருக்கீங்களா நிறைய? அத பத்தி பேசணுமே. ரொம்ப மனசெல்லாம் புண்ணா இருக்குங்க. இல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன் இப்போ. ஹாப்பியா I'm இருக்கு. happy. ஹாப்பியா வச்சிருக்காங்களா? Very happy. Thank you so much. Thank you so much.